இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் யூனிட் 2ல் பேராகிராஃப் 3rd பேராகிராஃப் பார்க்கலாம். வாட் ஆர் தி டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவினுடைய கடமைகள், அவருடைய செயல்பாடுகளை பற்றி நாம் சொல்ல வேண்டும். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். The Prime Minister decides the rank of ministers and distributes various departments. Rank of ministers, தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மந்திரி பதவியினை முடிவு செய்பவர் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு துறைகளை பிரித்தளிப்பது அல்லது பிரித்தளிக்கிறார். உதாரணத்திற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்கிறார்கள். மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களை நிதியமைச்சர், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக, யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக பிரதம மந்திரி அவர்கள் அவர்களுக்கு அந்த பதவியினை தருகிறார். டிசைட்ஸ், அவரை தீர்மானித்து அவருக்கு அந்த துறையை தருகிறார். அதுதான் உதாரணம் நான் சொன்னது. அது ஒரு கடமை. தி பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த ரேங்க் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். சரியா? பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடி தி போடுங்க. தி பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த டேட்ஸ் அண்ட் தி எஜெண்டா ஆஃப் தி கேபினெட் மீட்டிங் விச் ஹீ ஆர் ஷீ ப்ரெசைட்ஸ். கேபினெட் மீட்டிங், ஸோ ஒரு மந்திரி சபை கூட்டம். மந்திரி சபை கூட்டத்தினை எந்த தேதியில் கூட்டுவது என்று முடிவு செய்கிறார். அதனுடைய நிகழ்ச்சி நிரல், என்ன சப்ஜெக்ட் பற்றி பேசலாம், நிகழ்ச்சி நிரல் முடிவு செய்வது. ஒரு கேபினெட் மீட்டிங்கினை நடத்துவதற்கான தேதி, அதில் எந்த நிகழ்ச்சி நிரல், எஜெண்டான்னா என்னென்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத முடிவு செய்பவர் பிரைம் மினிஸ்டர். அந்த பிரைம் மினிஸ்டர் தான் அந்த கேபினெட் மீட்டிங்க்கு தலைமை பொறுப்பினை ஏற்பார். விச் ஹீ ஆர் ஷீ ப்ரிசைட்ஸ் என்ற தலைமை பொறுப்பு ஏற்பார். அடுத்தது, த பிரைம் மினிஸ்டர் இன்ஃபார்மர்லி கன்சல்ட்ஸ் 2 or 3 ஆஃப் சீனியர் கொலீக்ஸ் வென் ஹீ ஆர் ஷீ டஸ் நாட் கன்வீன் எ கேபினெட் மீட்டிங். பிரைம் மினிஸ்டர் மந்திரி சபை கூட்டம், கேபினெட் மீட்டிங்கை கூட்ட முடியாத பொழுது, அந்த மீட்டிங் நடைபெறாத பொழுது தன்னுடைய கொலீக்ஸ், தன்னுடைய சக அமைச்சர்களில் 2 அல்லது 3 பேரினை அவர் ஆலோசிப்பார். ஆலோசனை நடத்துவதற்கு 2 அல்லது 3 சீனியர் சக அமைச்சர்களோடு ஆலோசனை நடத்துவார். சரியா? கன்சல்ட். த பிரைம் மினிஸ்டர் இன்ஃபார்மர்லி கன்சல்ட்ஸ் 2 or 3 ஆஃப் சீனியர் கொலீக்ஸ். கொலீக்ஸ் அப்படின்னு சொன்னால் கூட பணியாற்றுபவர்கள். when he or she does not convene a cabinet meeting. The Prime Minister supervises the work of various ministers. The work of various ministers, மற்ற அமைச்சர்களுடைய பணியினை பிரைம் மினிஸ்டர் மேற்பார்வையிடுவார். சூப்பர்வைசர்ஸ் அப்படின்னா மேற்பார்வையிடுதல். டு கான்வர்ஸ் டு த பிரசிடென்ட் ஆல் டிசிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கனெக்டிங் டு த கவர்மெண்ட் ஆஃப் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி யூனியன் அண்ட் ப்ரப்போசல்ஸ் ஃபார் லெஜிஸ்லேஷன். அதாவது பிரசிடென்ட்டுடன் அவர் உரையாடுவார் அல்லது பிரசிடெண்ட்டுக்கு அவர் தெரிவிப்பார். எதையெல்லாம் தெரிவிப்பார் என்றால், அரசாங்கம் தொடர்பாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மந்திரி சபையில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும். அஃபேர்ஸ் ஆஃப் தி யூனியன், அதாவது நம்மளுடைய மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற, அதாவது மந்திரி சபையில் எடுக்கின்ற முடிவுகள் தொடர்பான விஷயங்களை பிரசிடெண்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் தெரிவிப்பார். அண்டு ப்ரொப்போசல்ஸ் ஃபார் லெஜிஸ்லேஷன், சட்டத்திற்காக
எந்தெந்த சட்டங்களை எப்படி முடிவு செய்கிறார்கள் என்பதையும் பிரசிடெண்ட் ஜனாதிபதியிடம் பிரதமர் தெரிவிப்பார். ப்ரப்போசல்ஸ் ஃபார் லெஜிஸ்லேஷன்னா சட்டம் தொடர்பாக என்னென்ன அந்த சட்டத்தில் இருக்கும், என்ன சட்டம், எந்த சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், அஃபேர்ஸ் மத்திய அரசின் செயல்பாடுகள் தொடர்பாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மந்திரி சபையில் எடுக்கின்ற முடிவுகளை பிரசிடெண்ட்டுக்கு தெரிவிப்பவர் பிரைம் மினிஸ்டர். டு கன்வர்ஸ் டு த பிரசிடெண்ட் all decisions of council of ministers connecting to the government of the affairs of the union and proposals for legislation. The prime minister acts as the link between the president and council of ministers. prime minister வந்து ஜனாதிபதிக்கும் அமைச்சரவைக்கும் மந்திரி சபைக்கும் ஒரு பாலமாக செயல்படுவார். அவர்கள் இருவருக்கும் ஒரு பாலமாக இணைப்பவர் பிரைம் மினிஸ்டர் ஆவார். As the leader of the nation, the prime minister represents our nation at all international conferences like the Commonwealth, Summit of Non-Aligned Nations and SAARC nations. So our prime minister represents our nation. So பிரதமர் நம்முடைய நாட்டிற்கு ஒரு பிரதிநிதியாக at all international conferences சர்வதேச மகாநாடுகளில் நமது நாட்டின் பிரதிநிதியாக represents நமது நாட்டுக்கு ஒரு பிரதிநிதித்துவத்திற்காக பிரைம் மினிஸ்டர் இருப்பார். ஏனென்றால் அவர் இந்த நாட்டின் தலைவர். As the leader of nation, நமது நாட்டின் தலைவராக பிரைம் மினிஸ்டர் represents our nation, நமது நாட்டின் பிரதிநிதியாக இருப்பார். at all international conferences, அனைத்து சர்வதேச மகாநாடுகளிலும். லைக்னா உதாரணம் கொடுத்துருக்கு. இதை போல காமன்வெல்த், அப்புறம் அது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், அதற்கு போவார். சமிட் ஆஃப் நான் அலைன்டு நேஷன்ஸ், அணிசேரா நாடுகளுடைய மகாநாடுக்கு போவார். சம்மிட் அப்படின்னா உச்சி மகாநாடு. அண்டு சார்க் நேஷன்ஸ், இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற, புதுசு இல்லை அதுவும் பழசாயிடுச்சு, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கும் பிரைம் மினிஸ்டர் நமது நாடு சார்பாக செல்வார். ஸோ இது 3வது கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ 4வது கொஸ்டின் பார்க்கலாம். கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். முதல்ல நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே அதிகாரங்களும் பாராளுமன்றத்தின் செயல்பாடுகளும் பார்க்க போகிறோம். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் legislation, overseeing of administration, passing of budget, ventilation of public grievances, discussion of various subjects like development plans, international relations and internal policies. ஸோ பாராளுமன்றத்தின் செயல்பாடுகள் சட்டம் இயற்றுதல், லெஜிஸ்லேஷன் சட்டம் இயற்றுதல், ஓவர்சீயிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை மேற்பார்வையிடுதல், பாசிங் ஆஃப் பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து அதனை நிறைவேற்றுவது, வென்டிலேஷன் ஆஃப் பப்ளிக் கிரீவன்சஸ் பொதுமக்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பது, டிஸ்கஷன் ஆஃப் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் பல்வேறு துறைகளை பற்றி அங்கே விவாதம் செய்வது அல்லது கலந்து ஆலோசிப்பது. அந்த பல்வேறு சப்ஜெக்டில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா லைக்னு சொன்னால் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க. டெவலப்மெண்ட் பிளான்ஸ் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சர்வதேச உறவுகள், இன்டர்னல் பாலிசிஸ் உள்நாட்டு கொள்கைகள். ஸோ இது மாதிரி பல்வேறு துறைகளை பற்றி விவாதம் நடக்கும் பாராளுமன்றத்தில். மொத்தம் 5 இருக்குது. லெஜிஸ்லேஷன், overseeing of administration, passing of budget, ventilation of public grievances,
டிஸ்கஷன் ஆஃப் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ். இந்த 5 உதாரணத்தில் 3 டெவலப்மெண்ட் பிளான்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்டு இன்டர்னல் பாலிசிஸ். அடுத்து 2வது பார்க்கலாம். The Parliament is also vested with the powers to impeach the President and to remove judges of Supreme Court and High Courts, Chief Election Commissioner and Comptroller and Auditor General of India in accordance with the procedure laid down in the Constitution. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள், அடுத்த அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இம்பீச் ஆஃப் தி பிரசிடெண்ட். ஸோ பிரசிடெண்ட் ஜனாதிபதி ஏதேனும் ஒரு சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டார் என்று கண்டறியப்பட்டால் அந்த ஜனாதிபதியை நீக்குவதற்கு பாராளுமன்றத்தில் ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தில் அன்று இருப்பவர்களில் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் ஜனாதிபதியை ரிமூவ் பண்ண வேண்டும் என்று கூறினால் அவரை அந்த பதவியில் இருந்து நீக்குவார்கள். அந்த ப்ராசஸ், அந்த செயல்முறைக்கு இம்பீச்மெண்ட் என்று பெயர். ஸோ இம்பீச் த பிரசிடெண்ட், பிரசிடெண்ட்டை பதவியிலிருந்து நீக்குவதற்கு பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அன்றைய பாராளுமன்றத்தில் கூடியுள்ள உறுப்பினர்களில் மெஜாரிட்டி கிடைத்தால் அவரை நீக்கலாம். அடுத்தது அதே மெத்தடு டு ரிமூவ் த ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்டு ஹை கோர்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகள், ஹை கோர்ட்டுகளுடைய நீதிபதிகள், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய தலைமை கணக்காயர். அடுத்தது இவர்கள் எல்லாம் எதற்கு இணங்க செய்யலைன்னா த ப்ரொசீஜர் லேடு டவுன் இன் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தில் ப்ரொசீஜர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ப்ரொசீஜருக்கு இணங்க இவர்களை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு இருக்கிறது. The Parliament has the power to change the boundaries of the states. ஸோ மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம். பவர்னா அதிகாரம். இங்கிலீஷில் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு பாரு. த பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர். பாராளுமன்றத்திற்கு அரசு அதிகாரம் பெற்றிருக்கிறது. எதற்கு? டு சேஞ்ச், எதை மாற்றுவதற்கு? த பவுண்ட்ரிஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ், மாநில எல்லைகள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய நாகர்கோயில் கேரளாவுக்கும் பாலக்காடு தமிழ்நாட்டுக்கும் அப்படி ஒரு டிஸ்பியூட் இருந்தப்போ பாராளுமன்றம் என்ன செய்தது? முடிவெடுத்து நாகர்கோவில் பகுதிகளை தமிழ்நாட்டோடு இணைத்து கொண்டு பாலக்காடு பகுதிகளை கேரளாவுக்கு விட்டு கொடுத்தப்பட்டது. அப்பொழுது அந்த எல்லைகள் முடிவு செய்த அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு இருந்தது. அதேபோல் சென்னை, திருப்பதி இந்த எல்லைகளை வடிவமைக்கும் போதும் பாராளுமன்றம் அந்த அதிகாரத்தை பெற்று சென்னையை தமிழ்நாட்டுடனும் திருப்பதியை ஆந்திராவிற்கும் கொடுக்கப்பட்டது. அந்த எல்லைகள் மாற்றி அமைக்கப்பட்டது. ஸோ அந்த அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது. ஸோ இது ஒரு சின்ன கொஸ்டின் தான், படித்து வச்சுக்கோங்க. மொத்தம் 4 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 2 படிச்சுக்கோங்க. உங்களுக்கு உதவிகரமாக இருக்குதா பாருங்கள். தேங்க்யூ.